ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான தேங்காய் போலி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நாகா பிராண்ட் வந்து மைதா ரவை எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நான் நாகா பிராண்ட் எடுத்திருக்கேன் மைதா மாவு. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. கலரிங்காக நான் இதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் மஞ்சப்பொடி ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சால்ட்டும் தேவையான அளவு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஆயில் போட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. 1 hour ஆச்சு ஊறணும். 1 hourக்கு மேலே 2 hours ஊறினாலும் நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது உள்ளே என்ன வைக்க போகிறோன்னா தேங்காய் திருவினது 1 கப், நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நான் நாட்டு சக்கரை 1 கப். உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா இடித்து பவுடர் ஆக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணுமோ அது போடுங்க. எது போட்டாலுமே நல்லாவே இருக்கும். ஸோ அதை எடுத்தாச்சு. இப்போ அந்த சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி அதுக்கு மேலே ஈடு வச்சுக்கோங்க. ஈடு வச்ச பிறகு நல்லா உருண்டையாக பால் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடும், வெளியில் வந்துடும். அதனால் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி கையிலேயே தட்டினோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கையில் தட்டி நல்ல தவா சூடான பிறகு சுற்றி நெய் விட்டு சுட்டு எடுத்திங்கன்னா அருமையான தேங்காய் போலி ரெடி. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.